ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் தான் உங்கள் சிவா கன்னித்தாய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னால் போயிட்டு எனக்கு இந்த கடவாய் பல்லு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் பல்லு, அந்த பல்லு போயிட்டு புடுங்குற கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. அது ரொம்ப சொத்தை ஆயிடுச்சு. அதனால் புடுங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னால், அதான் அக்டோபர் 7ஆம் தேதி கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போனால் அவங்க புடுங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு வலிக்கு ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் டேப்லெட் கொடுத்துட்டு ஃப்ரைடே வாங்க நம்ம பிடுங்கிடலாம். அது சாதாரண பல்லு பிடுங்குவாங்க பற்றி இல்லைங்களா, அந்த மாதிரி பிடுங்க முடியாது. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு பிடுங்கிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பிடுங்க முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் அந்த ஒரு இது எல்லாத்தையும் சதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு டேப்லெட் போட்டேன். வலி லைட்டாக மைல்டாக இருந்துக்கிட்டே இருந்தது. 10ஆம் தேதி போயிட்டு நான் என்ன பண்ணேன், பிடுங்கியாச்சு. அந்த பல்லை பிடுங்கியாச்சு, இந்த கடவாய் பல்லு. எனக்கு என்ன ஒன்றுனா, நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா சாக்லேட் எதுனா வச்சுட்டு வாயில் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் நான். அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பல்லு நிறையா பல்லு உள்ளே அவ்வளோ சொத்தையாயிடுச்சு. அப்போ கூட நான் கல்யாணத்துக்கு ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருந்தேன், போயிட்டு பல் டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா, இப்போ அது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறம் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க பார்த்து அதுங்களை பார்க்குறது, அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறது, வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி இதில் நான் என்னை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. கல்யாணம் ஆன புதுசுலலாம் எங்கள் வீட்டில் நிறையவே எல்லார் வீட்டை மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் போயிருந்தா என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. நம்ம பேர் வந்தோம், கல்யாணம் ஆனோம், ஒரு குழந்தை 2 குழந்தைங்கள பெற்றோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நான் அந்த பெருசாக எடுத்துக்கல, பல்லு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கிதுன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லோரும் இந்த தப்பை பண்ணாதீங்க. அப்போ ஊரில் என்ன பண்ணியிருந்தேன்னா, 1 2 கடவாயிலேருந்து 2வது பல்லு என்ன பண்ணியிருந்தேன், புடுங்குற, அதுவும் அந்த வயசுலேயே புடுங்குற கண்டிஷனு புடுங்கிட்டேன். புடுங்கிட்டு தான் மீதி பல்லு க்ளீன் பண்ணி அழைச்சிருந்தேன்னா, அது அப்படியே இப்போ கிட்டத்தட்ட நான் மேரேஜுக்கு முன்னால் பண்ணேன்னா, மேரேஜ் ஆகி எனக்கு 16 இயர்ஸ் ஆகுது. 16 வருஷம் ஆகுது. அந்த 16 வருஷமும் அந்த இடம் அப்படியே கேப்பாக இருந்ததுனால அவங்க எனக்கு எதுவுமே சொல்லலை. அப்போ டாக்டர் நீங்கள் இதை இப்படி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. சரி, அந்த வயசில் அவங்களும் ஒருவேளை நான் சின்ன வயசுன்றதுனால அவங்க சொல்லலையானு தெரியல. இப்போ அதுக்கு அடுத்த பல்லும் பிடுங்கினதுனால எனக்கு இந்த சைடு எந்த ஒரு பொருளும் சாப்பிட முடியாத, இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ பார்த்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று கேப் போடுங்க, இல்லைன்னா செட் பல் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக வரலை, என் வாய்க்கு வரலை. பல்லு கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிற மாதிரி அது அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் நாள் போன 7ஆம் தேதியே ஃபுல் செக் பண்ணி சொல்லிட்டாங்க, நிறையா சொத்த பல் இருக்குது, அதில் க்ளீன் பண்ணி அடைச்சிக்கலாம். இன்னொரு பல் பிடுங்குற கண்டிஷனில் இந்த சைடில் மேல் பல் இருக்குது, அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சரின்ட்டு அப்போ ரேட்டு கேட்கல. நாங்கள் எதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரேட்டு கேட்கவே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இந்த வலி தாங்க முடியாத பல்லை ரிமூவ் பண்ணிடலான்ட்டு போய் 10ஆம் தேதி பிடுங்கிட்டேன்னா, அதுக்கப்புறமா தீபாவளி வந்தது. அப்புறம் தீபாவளி முடிச்சு ஒரே மழை, என்னால் போக முடியல. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரின்னு என்ன பண்ணேன், போயிருந்தேன். போனப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்போ க்ளீன் பண்ணி ஒரு பல்லுக்கு 500லேருந்து 600 700 கூட வரலாம், அந்த டெத்தை பொறுத்து இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி சொல்லி அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் போயிட்டு என்ன பண்ணேன், மீதி இருக்கிற பல் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். சரி, இந்த ஒரு பல் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னேன், அவங்க தான் கேப் போடலான்றாங்கல்ல, கேப் போடுறது இப்போ ஒரு பல், இந்த பல் நடு பல்லு மட்டும் எனக்கு இல்லாமல் இருக்குது இல்லையா, அதில் இப்போ ரெண்டு பல் அளவு எடுத்து இந்த நடுவில் வச்சு கேப் மாதிரி சின்னதாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பல்லுக்கு 5500 ரூபா வரும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தேன், சரி க்ளீன் பண்ணி அடைச்சிட்டு நம்ம அந்த ஒரு பல்லு மட்டும் நான் எதனா பண்ணிக்கிறேன், ஏன்னு வைங்களேன், நம்மளுக்கு இதுக்கப்புறமாவே வேணும் இல்லையா, எதனா கட்டிக்கிறதுக்கு அந்த பல்லு கண்டிப்பாக தேவை. அதனால் என்ன பண்ணியிருந்தேன், சரி கட்டிக்கலான்னு போனேன். இப்போ போகிறப்போ ஃபஸ்ட் நாளே எக்ஸ்ரேலாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ரே எடுத்திருந்தோமா, அந்த எக்ஸ்ரே வச்சு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லு இப்படி இருக்குன்னா, ஒரு பல்லு இங்கே நல்லா உள்ள தள்ளி இருக்குது, இப்படி கிராஸாக இருக்கிறதுனால கேப் லைனாக தான் போட முடியும் அப்படி சொல்லிட்டாங்க.
அப்போ கேப்னா சரி ஒரு 5500 சரி எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பல்லு கண்டிப்பாக வேணுமே, எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, கறி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இந்த சைடில் வந்து கடிச்சா சாப்பிட முடியாது. ஆனாலும் நான் 16 வருஷம் இந்த பல்லு வந்து கிட்டத்தட்ட மேரேஜுக்கு முன்னால் பிடுங்கின பல்லு இந்த பல்லு. இப்போ தான் இது பிடுங்கிருக்கிறேன். இந்த பல்லு வந்து இப்போ தான் முன்னாலே பிடுங்கினது இல்லையா? இப்போ அதனால வந்துட்டு சரி பெருசா நான் யோசிக்கல. இவ்ளோ செலவாகுன்ற மாரி. பார்த்தா அவங்க வந்துட்டு சரி சாதாரணமா தானே சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ நாங்க போயிட்டு அன்னைக்கு இத கிளீன் பண்ணிட்டு கேட்குறோம். என் பல்லு இப்படி இருக்குது. அதனால இது வந்து கேப் போட்டாலும் வந்துட்டு ஏதாவது நம்ம சாப்பிடும்போது ஏதாவது உள்ள போய் இருந்துட்டுன்னா, மறுபடியும் உங்களுக்கு வந்து வலி குடுக்கும். அது உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு. இப்போ வந்துட்டு அந்த பல்ல வந்து பர்மனென்ட்டா கட்டிக்கோங்க அப்படி சொல்றாங்க. நாங்க வெளியில ஒருத்தவங்க விசாரிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பல்லுக்கு வந்து ரூ. 12,000 கிட்ட ஆச்சு. 5 பல்லு அவங்க வந்து சும்மா கட்டணுன்ற மாரி சொன்னாங்க. அது கேப்பா இல்ல பல்லு அந்த பர்மனென்ட்டா வச்சாங்களான்றத நாங்க சரியா விசாரிக்கல. அவங்க சொன்னாங்க ஒரு பல்லுக்கு 12,000 கிட்ட வந்தது. 5 பல்லு செட் பண்ணோம் அப்படின்னாங்களா. அவங்ககிட்ட கேட்டு சரி ரூ. 10,000 தானே ஒரு பல்லு தானே சரின்ட்டு நானு சரி கட்டணும்னாலும் கட்டிக்கலாம், கேப்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போனா, அவங்க என் பல்ல பார்த்துட்டு கேப் போட முடியாது சொல்லிட்டாங்களா. கட்டுறதுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க? ஒரு பல்லுக்கு ரூ. 40,000 ஃப்ரெண்ட்ஸ். 1/2 பவுனு தங்கம். 1/2 பவுன் தங்கத்தையா கொண்டு வந்து இதில நான் வைக்கிறது அப்படி சொல்லி ஒரே யோசனையா இருக்குது. எனக்கு ரூ. 40,000 2 மாசம் சம்பளம். இதில 2 வருஷம் சம்பளம். யூடியூப் 2 வருஷம் சம்பளம் எனக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. யோசிச்சுட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு முடிவா எடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லி விட்டுட்டாங்க. இல்லன்னா இந்த ஒரு பக்கம் மட்டுமே மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு ஸ்கின் வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணை வந்து கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு முன்னாலே மாறிட்டா தான் இந்த பல்லு பிடிக்க ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க சரியா? நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. 40,000 ஆகுமாங்க ஒரு பல்லு. அந்த பல்லை எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த இந்த இடம் இருக்கு இல்லையா? அதில் லைட்டாக கட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ இறக்கிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுருவாங்களாம் 3 மந்த்துக்கு அப்புறமா அது நம்மளுக்கு எதுவும் ஆகலை, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலை, வலி இருக்கா என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறமேட்டு தான் அந்த பல்ல 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த பல்லை கொண்டு அதுக்கப்புறம் செட் பண்ணுவேன்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது. ரொம்ப வலிக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டேன். வலி இருக்கும், கொஞ்சம் ஊசி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்கன்றாங்க. இருந்தாலும் 40,000 எங்க இருக்கு? அப்பப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாறியா இருக்குது. அதனால வந்துட்டு சரி யோசிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களோட கருத்து எதனா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு பல்லு 40,000 வைக்க வான்ட்டு சரியா? ஓகே பாய். இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் சரியா? பை.